ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்லிங் பியூட்டி ஹீட்ஸ். இன்றைக்கி நாம் மாய்ஸ்சரைசர் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். அண்ட் மாய்ஸ்சரைசர் நம்மளோட ஸ்கின்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அது ரொம்ப காஸ்ட்லியும் கூட. ஸோ எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். அண்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டும் நான் சொல்கிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். இது நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அண்ட் நீங்கள் கடையில் வாங்குகிற அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட்லி நீங்கள் மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணுவோம். அதனால் அதுதான் நம்ம கரெக்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் விட்டமின் இ கேப்சூல் எடுத்துக்கிறேன். இது நான் ஒரு கேப்சூல் யூஸ் பண்ணுறேன். அண்ட் 2 ஸ்பூன் அலோவேரா ஜெல்னால் ஒரு கேப்சூல் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் 4 ஸ்பூனாக இருந்துச்சுன்னா 2 கேப்சூல் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அது பேஸ் பண்ணி நீங்கள் அதோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வேஸ்லின் ஜெல் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா வேஸ்லின் பெட்ரோலியம் ஜெல்லி அது மாதிரி நிறையா இருக்கும். அண்ட் நான் இது பார்த்திங்கன்னா நார்மல் வேஸ்லின் ஜெல்லி தான் எடுத்திருக்கேன். அண்ட் சப்போஸ் இது உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் இது நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது 5 ரூபாயில் கூட இருக்குது. அது கூட நீங்கள் வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் பேராஷூட்டோட தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது நீங்கள் ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நான் பேராஷூட்டோடு எடுத்திருக்கேன். அண்ட் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் நிறையாவே எடுத்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு நார்மல் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்கின் தான், நான் அதனால 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். அண்ட் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக நீங்கள் ரோஸ் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நமக்கு ஒரு க்ரீம் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் அலோவேரா வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. அண்ட் அதோட நம்ம ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்னி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நமக்கு சரியாயிடும். அண்ட் நம்மளோட ஸ்கின்னை எப்போவுமே ஹைட்ரேட்டாக வச்சுருக்கோம். அண்ட் நமக்கு ஒரு ட்ரையாகவே ஃபீல் ஆகாது. அலோவேரா ஜெல் நம்ம நார்மலாகவே ஃபேஸில் அப்ளை பண்ணோன்னா. அண்டு நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை நல்லா நரிஷ் பண்ணும். அண்ட் ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் வச்சுருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாம் விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸை ரெடியூஸ் பண்ணும். அண்ட் நியூ செல்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது கூட ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் இதில் நான் வேஸ்லின் சேர்த்துருக்கேன். வேஸ்லின் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். அது நான் எதுக்காக சேர்த்துருக்கேன்னா நல்ல மாய்ஸ்சர் பண்ணும் நம்மளோட ஸ்கின்னை. அதனால தான் இது நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும். அண்ட் அவ்வளோ சீக்கிரம் இந்த மாய்ஸ்சரைசர் வீணாக போகாது. அண்ட் இது நீங்கள் அப் டு ஒரு 3 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். அண்ட் இது நீங்கள் நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் அதை வச்சுக்கலாம். அண்ட் இது நீங்கள் உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் கையில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் வின்டர் சீசனில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும் ஸ்கின்னு. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க எவ்ரிடே அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா இனிஷியலி நமக்கு 50 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். ஸோ அண்ட் இதில் சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான். அண்ட் இதோட வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.